எனக்கு ஒருத்தர் வந்து வாவு சிதம்பரனார் கப்பலோட்டை தமிழ்னு சொல்லுவோம் இல்லையா, அவருடைய வாழ்க்கையை பற்றி போட்டிருந்தார் ஃபார்வேர்டு. மனசில் கனத்து போச்சு. அது ஒரு சுருக்கத்தை தரேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எல்லோரும் நீங்கள் அதை படிச்சிருக்கலாம். வக்கீல் தொழில் அவ்வளவு சம்பாதிச்சிருந்த ஆள் வந்து 40 வருஷம் சிறை தண்டனை கொடுத்த ஒரே ஆள் அவர் தான் பிரிட்டிஷ் பீரியடில். அதில் வந்து கூழ் தான் தருவாங்களாம். அதாவது 100 பேர் 1000 பேருக்கு சாதம் போட்டவர், சாப்பாடு போட்டவருக்கு வந்து கஞ்சியாக அதுவும் வந்து புளிச்சு போயிருக்குமா. பல சமயங்களில் வந்து அதில் புழுலாம் மதக்குமா. இவர் சைவ புல்லை வேறு அசைவ கஞ்சியை கொடுக்க வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த சாணியை வந்து சாணிப்பைம்பாங்களே கோணி, அதை வந்து மிஷினால் தான் கிழிக்க முடியும். இவரை வேணுன்ட்டு இவருக்கு மட்டும் கையாலேயே கிழிக்க சொல்லுவாங்க. கையெல்லாம் ரத்தம். அதை வந்து எவனோ ஒருத்தன் கேட்டிருக்கான், என்ன சார் இது இப்படி கொடுமைப்படுத்தினா, அவனை மரணடி அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தபோது சாப்பாடு கொஞ்சம் கொடுங்களேன் அன்றைக்கி அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்தபோது. அதனால் அந்த கஞ்சியை கூட 3 நாள் தரலையாம். என்ன கொடுமை பாருங்கள். அப்புறம் வந்து செக்கிழுக்கு வச்சுருக்காங்க. உச்சி வெயிலில் மாட்டை அவுத்துட்டு இவரை வந்து செக்கிழுக்கு வச்சுருக்காங்க. எண்ணெய் அதுலேருந்து எடுக்கணும். அப்படி அந்த வெயிலில் மயங்கி விழுந்தான்னா உடனே அடியே தானா. அப்படிலாம் இது பண்ணி அதேமாதிரி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போதும் ரோட்லலாம் தர இழுத்துன்னு தான் போனாங்களாம் அவரை. எப்பேற்பட்ட குடும்பங்க, அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம். ஜெயிலேருந்து வந்துட்டு வக்கீல் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷர்ஸ். ராஜாஜிட்ட வந்து சொன்னாராம், கொஞ்சம் எனக்கு வாதாடி தாங்கன்னா அவர் மாட்டேன்ட்டாரான். இது உண்மைன்னா இது வந்து மகா குடும்பம், இது மன்னிக்க முடியாத குற்றம் தான். அப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த தமிழர்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணி 5000 ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. காந்தி கிட்ட கொடுத்துருக்குறாங்க. 5000 ரூபாங்கிறது வந்து முழு அண்ணா நகரையும் வாங்கிக்கலாம், அசோக் நகரையும் வாங்கிக்கலாம். அந்த காலத்தில் 1920s 30s தானே இது. அதை வந்து அவர் தரவே இல்லையா. எவ்வளவோ லெட்டர் போட்டு கேட்டு அதான் காந்தி கணக்குன்னு சொல்கிறாங்க போட்டிருக்கு. அப்புறம் பாலகங்காதர திலகர் தான் வந்து ஈடுபட்டு புகுந்து அவர் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த பணத்தை. இது மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து வேலை வக்கீல் தொழிலும் பண்ண முடியலங்கிறதுனால ஒரு அரிசி கடையில் வேலையை பார்த்துருக்காரு கூலிக்கு. அவன் 2-3 ஆழாக்கு அரிசி தருவானா, அதை வச்சு சாப்பாடு. அப்புறம் மண்ணெண்ணெய் தலையில் வச்சு சுமந்துரு ரோடாக விற்று இது பண்ணியிருக்காரு. அவங்க வாரிசுகள்லாம் அவங்க நாட்டாளில் பாரதியார் வாரிசோ வாஞ்சிநாதன் வாரிசோ இந்த மாதிரி சுதந்திரத்துக்காக போராடினவங்க வாரிசுலாம் இல்லை. யார் ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு ஆணியும் பிடுங்காதவங்கெல்லாம் நாட்டை ஆண்டுருக்காங்க. அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. அதில் அவங்களுக்கு ஒரு ராஜாயோகம் இருக்குன்னா கூட இவங்களெல்லாம் கௌரவிச்சிருக்காங்க. நம்ம தேடி பிடிச்சி இவங்கெல்லாம் யார், இவங்க வாரிசுகள் என்ன இருக்காங்கன்னு அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு வேலையோ இல்லை படிக்க வச்சோ ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையோ பண்ணி கொடுத்துருக்கணும். விஜய் பண்ணால் நல்லாயிருக்கும். அவரை வந்து யாரும் மறக்க மாட்டாங்க. வரலாற்றில் பொறிக்கப்படும் விஜயோட பெயர்.